இன்றைக்கி நெத்திலி கருவாடு வச்சு எப்படி தொக்கு செய்யலாம்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு 2 கரண்டி எண்ணெய் விட்டுக்குவோம். இப்போ நெத்திலி கருவாட்டை கொஞ்சம் நேரம் போட்டு லேசாக வதக்கி எடுத்துக்குவோம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. வேறு ஒரு பாத்திரத்தை அள்ளிக்குவோம். கருவாடு எடுத்த சட்டியிலேயே இன்னும் 2 கரண்டி எண்ணெய் விட்டுக்குருவோம். 3 கரண்டி விட்டுக்கலாம். இப்போ சட்டி சூடாயிருச்சு. வெங்காயம் போட்டுக்குவோம். வெங்காயம் பச்சை மிளகா போட்டிருக்கேன். நல்லா கிண்டி விட்டுக்குருவோம். அதாவது 4-5 பூண்டு பல்லு தட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்குருவோம். இப்போ 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்குருவோம். எல்லாம் கண்ணாடி பதத்துக்கு வதக்கி வரட்டும். வெங்காயம் போட்டு வதக்கியாச்சு. இப்போ 2 தக்காளி போட்டிருக்கேன் மீடியம் சைஸில், அதையும் போட்டு நல்லா வதக்கிடுவோம். இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்குவோம். இப்போ மிளகா பொடி போட்டுக்குவோம். 2 ஸ்பூன் போல் மிளகா பொடி போட்டுக்குவோம். இப்போ கருவாட்டில் உப்பு இருக்கும், அதனால் நம்ம கொஞ்சம் குறைச்சி போட்டுக்குவோம். உப்பு தேவையான அளவு பார்த்து போட்டுக்கலாம். இப்போ தக்காளி தொக்கு நல்லா வதங்கிருச்சு, இறக்கிடலாம். காரஞ்சாரமான நெத்திலி கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது ரசத்துக்கு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.